முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இந்த ஒன்றை மட்டும் நீ செய்து பார் தங்கமே. உன்னுடைய உயிரான துணை உன்னுடைய பேச்சை கேட்டு நீயே கதி என்று உன்னையே சுற்றி சுற்றி வருவார். நான் சொல்கின்றதை மட்டும் கவனமாக கேள் தங்கமே. ஏமாற்றம் கூட சில சமயம் நன்மைக்கே. அதனால் மன அமைதியுடன் நீ இரு. வாழ்க்கை சோதனைகள் உன்னை வீழ்த்துவதற்கு அல்ல, உன்னை உயர்த்துவதற்கான வெற்றி படிகள்தான். அழுகையையும் குழப்பத்தையும் விடு தங்கமே. அமைதியை மட்டும் தழுவு. என் அருள் உன்னை நிம்மதிக்கு இட்டு செல்லும். ஒவ்வொரு காயம் பாடமாகும், ஒவ்வொரு சோதனையும் ஆசீர்வாதமாகும். ஏனென்றால் உன் அப்பா உன்னோடு இருக்கின்றேன். உலகில் அனைவருக்கும் எல்லாவற்றையும் ஆசைப்படும் தகுதி உண்டு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவையானது வேறுபட்டதாகவே இருக்கும். எது உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும், எது உனக்கு பிற்காலத்தில் துன்பமாக மாறும் என்பதை நான் தெளிவாக அறிவேன் தங்கமே. அதனால்தான் உனக்கு தர வேண்டியது அதை சரியான நேரத்தில் மட்டுமே தருவேன். சில நேரங்களில் நீ விரும்பியது தாமதம் ஆகலாம், சில சமயம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அது உன் நன்மைக்காகத்தான் தங்கமே. ஆகையால் பொறுமையை இழக்காமல் நம்பிக்கையோடு இரு. என்னுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது. என்னுடைய ஆலயத்திற்கு வந்து 6 நெய் விளக்கு தீபம் ஏற்றி உன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதை நீ வேண்டிக்கொள். என் துணையுடன் என்னை சேர்த்து வேங்கள் முருகனப்பா. அவரை பிரிந்து நான் மிகவும் வருத்தத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கின்றேன். நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்த காலங்கள் மீண்டும் வர வேண்டும். அவர் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், நான் சொல்லும்படி நடக்க வேண்டும் என்று உன் மனதில் உள்ளதை வேண்டிக்கொள் தங்கமே. இதை மட்டும் நீ செய்து விட்டால் உன்னுடைய துணை நீயே கதி, நீயே என் உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வருவார் தங்கமே. அதோடு மட்டுமல்லாமல் நீ என்ன சொன்னாலும் தலையாட்டும் பொம்மை போல் உன்னுடைய பேச்சையே கேட்பார். ஏனென்றால் உன்னுடைய அப்பன் முருகன் சக்தி வாய்ந்தவன். உனக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் கொடுப்பவன். என் பிள்ளையின் மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைவேன். என் குழந்தையின் சந்தோஷம் ஒன்றே என்னுடைய சந்தோஷம். உனக்காக நான் இருக்கின்றேன் தங்கமே. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.